மனமுருகி வேணுனா குடுக்கும் கடவுள் முருகன்னு சும்மாவா சொன்னாங்க. அது என் விஷயத்தில் உண்மையாயிடுச்சு. என்னென்னு வீடியோவோட எண்டிங்கில் சொல்கிறேன். நடு வீடெல்லாம் குங்குமஞ்சா வச்சுட்டு கோலம் போடுறேன்னு, உனக்கு தான் கோலமே வராது எதுக்கு ட்ரை பண்ணுறேன்னாங்க. நோ நோ, நான் போட்டு காட்டுறேன் பாருங்கன்னு கோலம் போட்டா, இது என்னம்மா வண்டான்னு கேட்குறாங்க. சரி பூ போடுறேம்மாண்ணா, நீ அதுக்கெலாம் சரிப்பட்டு வரமாட்டேம்மா, போய் வேறு வேலையை பாருன்னு அனுப்பி விட்டாங்க. வாசல் வந்து பார்த்தேன், வாசல் காலியாக இருந்து, சரி இங்கேயே கலைத்திறமையை காட்டிடுவோன்ட்டு கோலத்தை போட்டுட்டேன். அண்ட் வந்து நாங்கள் 6 வாரம் விளக்கு போடுறதா வேண்டியிருந்தோம் முருகருக்கு. 6 வாரம் முடியும் போது இன்றைக்கி தைப்பூசம் வேறு. ஸோ பிரசாதமும் போட்டோம். அண்ட் வந்து வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். அண்ட் வெத்தலை விளக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டு கோவில் கிளம்பியாச்சு. இந்த கோவிலுக்கு எப்போவுமே கூட்டம் கம்மியாக இருக்குங்க. நாங்கள் போன நேரமாக என்னன்னு தெரியல, கட்டை கட்டி தைப்பூசத்தை முன்னிட்டு கட்டம் கட்டி விட்டாங்க. அண்ட் ரொம்ப கூட்டம். மெதுவாக தான் பார்த்துட்டு வர மாதிரி இருந்தது. அண்ட் வந்து நான் கேட்டதை கொடுக்கும் கடவுள் சொன்னேன் இல்லையா, இந்த அங்கிள் தான் கொடுத்துட்டு இருந்தார் பிரசாதம், எங்கள் பிரசாதத்தை. கோயிலில் வேலை செய்கிறவர் தான். நான் கேட்டேன், நான் கொடுக்குறேன்ட்டு, இல்லைம்மா முடியாது கூட்டமாக இருக்குது அப்படி சொல்லிட்டார். அவர் மேலே தப்பே இல்லைங்க. ஒரு கொஞ்ச நேரம் முருகரை பார்த்துட்டு, என்ன முருகா இப்படி ஆயிடுச்சு, எதனா குறை வச்சுட்டேனா, சாரி என்னை மன்னிச்சிரு அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு நின்று வேண்டிகிட்டு இருந்தேன். எங்கள் அம்மாவும் சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க என்ன. அப்புறம் ஒரு அங்கிள் எங்கேருந்து வந்தாருன்னே தெரியலங்க. அவங்க பிரசாதத்தை அவங்கக்கிட்டே கொடுங்க, அவங்களே கொடுக்கட்டும், வேண்டிகிட்டு இருந்தாங்களே கொடுங்க, நீங்கள் வேறு வேலையை பாருங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. சும்மாவா சொன்னாங்க கேட்பதை கொடுக்கும் கடவுள் முருகன்ட்டு. என் மனசு ரொம்ப நிறைஞ்சி போயிட்டு நிறைவாக வந்தேங்க வீட்டுக்கு.